டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். அண்மை செய்தி: பாலாற்றில் மேலும் தடுப்பணைகளை ஆந்திர அரசு கட்ட திட்டமிட்டிருக்கிறது. தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையில் பாலாற்றில் தடுப்பணை கட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே தடுப்பணை கட்டியது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது மேலும் தடுப்பணை கட்ட ஆந்திர அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக நாளை ஆந்திர முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இமானுவேல் இணைப்பில் இருக்கிறார். இமானுவேல், கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். பிரியதர்ஷினி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ளது தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் சுமார் ஆந்திர மாநிலம் முழுவதும் 22 தடுப்பணைகளை பாலாறு குறுக்கே ஆந்திர அரசு கட்டியது. இந்த தடுப்பணைகளை கட்டக்கூடாது என முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதைத் தொடர்ந்து அப்போது இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த வழக்கை நீதிமன்றத்தில் அணுகி நடைபெற்று வந்தது. இந்நிலையில அந்த நீதிமன்ற வழக்கில் நாளை பாலாறு குறுக்கே மீண்டும் அடிக்கல் நாட்டுவதாக வனத்துறை அமைச்சர், ஆந்திர மாநில வனத்துறை அமைச்சர் பெத்தி ரெட்டி அவர்கள் இப்ப தற்போது செய்தியாளர் சந்திப்பு குப்பத்தில் நடந்தது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் நாளை முதல்வர் வருகை தருவதாகவும் அவர் அந்த பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பாலாறு குறுக்கே தடுப்பணைகளை மேலும் கட்டப்படும் என அவர் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தமிழக விவசாயிகள் தெரிவிக்கும் வகையில் தமிழக விவசாயிகள் இதை குறித்து கேட்டபோது அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் தான் உள்ளது, ஆனால் பணிகளை அவர்கள் மேலும் தொடர்பு கொள்வதாக தெரிவித்துள்ளனர். பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இமானுவேல். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜீவ். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பாலாறுல தடுப்பணை கட்டுவது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இப்ப மேலும் தடுப்பணையை கட்டுறதுக்கு ஆந்திர அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. நாளை அடிக்கல் நாட்டப்படவும் இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மேலும் தடுப்பணைகளை கட்டலாமா? பிரியதர்ஷினி, கண்டிப்பாக. அதாவது இது போன்ற வழக்குகள் நமக்கு ஏற்கனவே காவிரி விவாகத்திலும் கூட இது போன்ற ஒரு பிரச்சனை தான் தொடர்ந்து நீடித்து வருகிறது. தற்போது இந்த பாலாறு ஆந்திர மாநிலம் மற்றும் ஆந்திர மாநிலத்தால் கட்டப்படும் இந்த தடுப்பணைகளால் தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் தொடர்கதையாகவே இருக்கிறது. ஏற்கனவே இந்த பாலாறில் அந்த அணை கட்டக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றது. உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகள் நடைபெற்றிருந்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் வழக்கு இருக்கிறது. இது போன்ற ஒரு நிலையில நாளைக்கு இந்த பாலாறு பணிகளுக்காக அம்மாநில முதல்வர் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அடிக்கல் நாட்ட இருக்கிறார். அதாவது இந்த ஆறை பொறுத்தவரை ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தை 3 மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு வகையில இந்த ஆறு இருக்கிறது. குறிப்பா தமிழகத்துல 222 கிலோமீட்டர் தூரம் இந்த பாலாறு ஆறு பாய்ந்து ஓடிக்கூடிய நிலையில தடுப்பணைகள் கட்டும் பட்சத்துல தமிழக விவசாயிகள் பெரும் அளவில் பாதிக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போது கூட பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த பாலாறு இடையே 22 தடுப்பணைகளை ஆந்திர அரசு கட்டி தற்போது தமிழகத்திற்கு வர வேண்டிய அந்த தண்ணீரை தடுத்து நிறுத்துகிறது. இதனால் தமிழக விவசாயிகள் பெருமளவில் பாதித்திருக்கின்றார்கள் போன்ற விஷயங்கள் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது. தமிழக அரசு பொறுத்தவரை இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை ஆந்திர அரசுக்கு எழுப்பினார்கள். குறிப்பாக இந்த தடுப்பணைகள் எந்த அளவு அந்த தடுப்பணைகள் கட்டப்படுகிறது, இந்த தடுப்பணைகள் மூலம் அந்த பாலாறு ஆற்றில் ஓடக்கூடிய அந்த பாய்ந்து ஓடக்கூடிய தமிழகத்திற்கு வர வேண்டிய நீர் எந்த அளவு தடுத்து நிறுத்தப்படுகிறது, அதே போல ஒவ்வொரு அணையிலும் நீர் இருப்பு எந்த அளவு இருக்கிறது, எந்த அளவு நீடிக்கிறது, மாநில அரசு எந்த அளவு இதனை கையிருப்பை வச்சிருக்கிறது, அதே போல தமிழக அரசுக்கும் சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக பாலாறுக்கு இந்த கனமழை காலங்களில் இந்த பாலாறில் திறந்துவிடக்கூடிய அந்த தண்ணீரை தமிழகத்திற்கு வரும் பட்சத்தில் அதனை தடுத்து நிறுத்தி அதனை சேமிப்பதற்காக எது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றதா போன்ற விஷயங்களும் தமிழக அரசுக்கும் அதே போல ஆந்திர அரசுக்கும் பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருந்தார்கள். அதே போல இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்தவரை மாநில அரசுகள் முடிவு செய்ய வேண்டும். மாநில அரசு முடிவு செய்த பின்பு இதற்காக ராஜீவ் நம்ம தொடர்ந்து பேசலாம். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக திரு அசோகன் அவர்கள் பாலாறு பாதுகாப்பு சங்க பொறுப்பாளர் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம்.
மேடம் வணக்கம் மேடம். சார், ஏற்கனவே பாலாறுல தடுப்பணைகள் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, அதாவது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் ஒரு செயல் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில இருக்கு. இந்த நிலையில இப்ப மேலும் கூடுதலா தடுப்பணையை கட்ட ஆந்திர அரசு முடிவு செஞ்சு நாளைக்கு அடிக்கல் நாட்ட இருக்காங்க. கூடுதலா தடுப்பணை கட்டுறதுக்கு என்ன காரணமா பாக்குறீங்க சார்? மேடம், முதல்ல 1892 பன்மாநில அந்த நதிநீர் ஒப்பந்தத்தை ஆந்திர அரசு மற்றும் கர்நாடக அரசு தொடர்ந்து கடைபிடிக்கவில்லை மேடம். தயவுசெய்து நீங்க நோட் பண்ணிக்கங்க. 2 வழக்குகள் இந்த பாலாறு சம்பந்தப்பட்ட தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துல ஆந்திர அரசுக்கு எதிரான வழக்கு இன்று வரையில் நிலுவையில் இருக்கு மேடம். ஒன்று வழக்கு எண் OS நம்பர் 2/2006. இது மரியாதைக்குரிய காலம் என்ற ஜெயலலிதா அம்மையார் தொடர்ந்த வழக்கு, தமிழக அரசும் ஆந்திர பிரதேசத்துக்கு எதிரானது. இன்னொன்று WPC ரிட் பெட்டிஷன் சிவில் வழக்கு 357/2007. இது அல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்குங்க. எனவே இந்த நிலுவையில் இந்த வழக்கெல்லாம் இருக்குதுங்க. இந்த இடையில என்ன செய்யறாங்கன்னாக்க 28/3/2011 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்க 2 மாநில அரசுகளையும் கூப்பிட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பேசி ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் இருக்கு. இதன்படி ஆபீசர் லெவல்ல மட்டுமே அதற்கான ஒரு நிகழ்ச்சி தொடரலாம் மேடம். அது செட்டில் ஆகல. இது வரைக்கும் முதல்வர்கள் நிலையிலேயோ நீர்வளத்துறை அமைச்சர்கள் நிலையிலோ இந்த பேச்சுவார்த்தை இது வரைக்கும் தொடங்காதுக்கும் போது இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாக ஒரு தவறான தகவலை கூறி ஒரு புதிய அணை கட்டுவதற்குண்டான ஒரு நிகழ்வை ஆந்திர அரசு எடுக்குது என்றால் இந்த தமிழக அரசு தூங்கி கொண்டிருக்கூடாது. ஏற்கனவே தற்போது இருக்க நீர்வளத்துறை அமைச்சர் அங்கு கட்டப்பட்டிருக்கின்ற அந்த செக் டேம்களை குறித்து நாங்கள் பேசும்போது, சிறு அணைகளை குறித்து பேசும்போது, கட்டிவிட்டார்கள், நாங்களுக்கு என்ன கடப்பாறை என்று சென்று எடுத்து இடிக்க வேண்டுமா என்று கேட்டவர். இவர் கோட்டை விட்ட பின்பே தமிழக அரசு எப்பவுமே இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை பேசுவது, நான் ஏற்கனவே பேசுவதை அவருக்கு நினைவூட்டி பதிவிடுகிறேன். ஏற்கனவே இவ்வாறு ஒரு பேசியவர். எனவே இந்த விஷயத்தில் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும். நாளைக்கு உடனடியாக ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்கை அவசர வழக்காக எடுத்து அதன் மீது மேலும் ஒரு விஷயத்தை முன்னெடுப்பு செய்வதற்கு தமிழக முதல்வர் தயவு செய்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுல எவ்விதமான பாரபட்சத்தையும் எந்த நோ காம்ப்ரமைஸும் செய்தால் இது எங்களுடைய வட தமிழக மாணவ மக்களுக்கு இழைக்கப்படுற மாபெரும் கொடுமை 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 என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு அசோகன். பாலாற்றில் மேலும் தடுப்பணையை கட்டுகிறது ஆந்திர அரசு. இதற்காக நாளை ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அடிக்கல் நாட்ட இருக்கிறார். தமிழக விவசாயிகளை பாலாறு குறுக்கே 22 தடுப்பணைகளை கட்டி ஆந்திர அரசு ஏற்கனவே வஞ்சித்து வரும் நிலையில் தற்போது மேலும் தடுப்பணைகளை கட்ட ஆந்திர அரசு முடிவு செய்திருக்கிறது. நாளை ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி குப்பம் பகுதியில் அடிக்கல் நாட்டி இந்த பணிகளை தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் 225 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியது பாலாறு. இதில் ஏற்கனவே தடுப்பணைகள் கட்டி தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது கூடுதலாக தடுப்பணைகளை கட்ட ஆந்திர அரசு முடிவு செய்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், நீங்க விவரங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. மேலும் தடுப்பணைகளை கட்டும் பட்சத்துல தமிழக விவசாயிகள் இன்னும் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறது கூடும்? கட்டாயமாக ஏற்கனவே அந்த இருக்கக்கூடிய அந்த தடுப்பணைகளை ஆய்வு செய்வதற்கும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மாநில அரசுகள் தான் பேச வேண்டும். அவர்கள் பேச்சுவார்த்தை மூலமே சுமூக தீர்வு காணப்படும் என்றே ஒரு உச்சநீதிமன்றம் தங்களுடைய அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். கூடுதலாக இந்த அணைகள் கட்டும் பட்சத்துல ஏற்கனவே பல போராட்டங்களில் சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் மேலும் பாதிக்கப்படக்கூடும் என்பது தெளிவாக தெரிகிறது. இதை அடிப்படையாக கொண்டு அந்த தடுப்பணைகளுக்கு அந்த எந்த ஒரு தடுப்பணை கட்டுவதற்கான எந்த ஒரு அனுமதியை வழங்கக்கூடாது போன்ற விஷயங்கள் அடுத்தடுத்து தமிழக அரசின் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் மத்திய அரசுக்கும் ஒரு கோரிக்கையாக வைக்கப்படும். அதே போல உச்சநீதிமன்றத்திலும் இந்த விவகாரத்தில் கூடுதல் மனுக்கள் தாக்கல் செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்ரீதர்ஷன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜீவ். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.